ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன், இது யாருக்கான வீடியோன்னு. உங்களோட வீடு, உங்களோட பிளாட்டு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் பிலோ ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளவே வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்தும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் நடந்து போகக்கூடிய தூரத்தில் வெறும் 1 கிலோமீட்டருக்குள்ளேயே கரெக்டாக 800 மீட்டர்ஸ்லேயே இருக்கு. ஸ்ட்ரைட்டாக போறீங்க, லெஃப்ட் எடுக்கிறீங்க, நம்ம சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாம். ஃபுல்லாக எவ்வளோ வீடுங்க இருக்குன்னு பாருங்க. நம்ம சைட்ல இருந்து சும்மா நின்று பார்த்தாலே அதோ தெரியுது பாருங்க, அது ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த அளவுக்கு க்ளோஸ்ல ஒரு சைட் இருக்க முடியுமா? நான் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை டாப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி போடுற ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்கள் பார்வைக்கு வரும். பார்த்துக்கோங்க இந்த ஸ்ட்ரெச்சில் எவ்வளோ வீடுங்க இருக்குது அப்படின்ட்டு நான் இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன். சைட்லேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது தெரியுது பாருங்க, ப்ளூ கலர் ஷெட்டு ரயில்வே ஸ்டேஷனுங்க. அது சைட்டு இது தாங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பீக்கில் இருக்க இந்த டைமில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் ஒரு 800 மீட்டர்ஸ் நடந்து போகக்கூடிய தூரத்தில் ஒரு சைட் கிடைக்குது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ரேரு. அப்படிப்பட்ட சைட் தான் இது. கரெக்டாக ஒரு 1 to 1.5 ஏக்கர் மட்டும்தாங்க. டோட்டலாக இருக்கிறதே வெறும் 20-25 பிளாட் தான். சைட்டு ஜிஎஸ்டி ரோடு ஒட்டராப்பில் இருக்கிறதுனாலையும் சைட்டுக்கு பக்கத்துலேயே இதோ சைட்லேருந்து பார்க்குறோம், அது எவ்வளோ பில்டிங் தெரியுது பாருங்க. பக்கத்தில் அதோ தெரியுது பாருங்க, ப்ளூ கலர் ஷெட்டு. திரும்பவும் சொல்கிறேன், அது ரயில்வே ஸ்டேஷன். இவ்வளோ பக்கத்தில் ஜிஎஸ்டி ரோடும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனால லான்ச் ஆன 10 நாளில் கிட்டத்தட்ட 12-13 பிளாட்டுகள் புக் ஆயிருச்சு. இந்த சைட் இருக்கிற லொகேஷன் நம்ம கோடுவாஞ்சேரியை அடுத்துள்ள சிங்கப்பெருமாள் கோயிலில். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், சிங்கப்பெருமாள் கோயிலில் அந்த மெகா ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி ஒரு மாதம் 1.5 மாதம் இருக்கும். இப்போ ரியல் எஸ்டேட் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கம் சூடு போடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனியோ நீங்கள் பிரிட்ஜ் ஏறி இறங்கலாம் தேவையில்லைங்க, இங்கே ரொம்ப பக்கத்துலங்க. நான் இப்போ ஜிஎஸ் ரோட்லாம் நிற்கிறோங்க. அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்தா ஜிஎஸ் ரோடு வெறும் 800 மீட்டர்ஸில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து சும்மா நடந்து போகக்கூடிய தூரத்திலே நம்ம சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். திரும்ப ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்கோம், ரைட் எடுக்கிறோம், இந்த ரோடு வழியாக போனால் லெஃப்ட் எடுத்தால் நம்ம சைட்டுக்குள்ளே நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதுவும் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க, அது ரயில்வே ஸ்டேஷன், சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன். சரிங்களா? ஸோ டோட்டலாக இப்போ இருக்கிறது வெறும் 10 பிளாட் தான். பட் நல்ல வேலை எல்லா ஃபேஸிங் பிளாட் இருக்குது. உடனே சீக்கிரம் ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள். லான்ச் ஆகி 10 நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். வெரி சாரி ஃபார் இட். பர்சனல் ரீசன்ஸ்க்காக நான் என்னால் வீடியோ போட முடியல. பட் இது நல்ல சைட்டு, ஜிஎஸ்டி டச்லேயே இருக்கிற சைட்டு. ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல்ஸ்க்கு மத்தியில் ஃப்ளைஓவர் வேறு ஓப்பன் ஆயிருச்சா, இனிமேல் பயங்கர ஸ்பீடாக இருக்கும் சிங்கப்பெருமாள் கோயில் சைடில் மார்க்கெட்டு. அதனால் இங்கே நீங்கள் தாராளமாக லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், உடனே வீடு கட்டி குடியேறலாம். இப்போ ஆவரேஜாக 900 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட்லாம் பிளாட்டுங்க இருக்குது. இங்கே பிளாட்டோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,500 rupees மட்டும் தான் சொல்கிறாங்க. ரேட் நெகோஷியேட்டும் பண்ணி தராங்க. ஓகேங்களா? 30 அடி 24 அடி ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, பக்கா தார் ரோடு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அம்யூனிட்டிஸாக உள்ள பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கா கிறிஸ்டல் கிளியர் டாக்குமெண்ட், அப் டு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோட போகலாம். ஸோ சின்ன பிளாட் வந்து பெரிய பிளாட்டுகள் வரைக்கும் இங்கே உங்களுக்கு இப்போ ஆப்ஷன் இருக்குது. வந்து பாருங்கள், சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. பிளாட்டு வெறும் 10 பிளாட் தான் இருக்குன்றதுனால சட்டுன்னு ஓடிடும். ரொம்ப நாள் ஆச்சு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து பிலோ 1 கிலோமீட்டரில் ஒரு சைட்டு கொண்டு வந்து இப்போலாம் கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் ஸ்கொயர் ஃபீட் 5,500 6,000ன்றாங்க. அதனால தான் சொல்கிறேன், மற்ற சைட்லாம் காட்டிலும் இது கோல்டு மாதிரி. ஏன்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸில் 3,500 rupees அப்படின்றது ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ உடனே ஸ்கில் தெரியாத கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வேல்யூ ரியாலிட்டி பர்சன் அவங்க நம்பர் தான் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள், பிடிச்ச ப்ளாட்டை புக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் லேண்டு வாங்கணும், அதுக்கான பல ரீசன்ஸ் இருக்குது. ஒன்றுனா நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரு, சென்னையை சிட்டி லிமிட்டை அப் டு செங்கல்பட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ சிட்டி லிமிட்டுக்குள்ளே வந்துடும் ரொம்ப சீக்கிரமே. கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இது எல்லாமே மாறிடும். ரெண்டாவது, கிளாம்பாக்கம் டெர்மினஸ் ஓப்பன் ஆனதுனால சவுத் சைடில் ரேட் பயங்கரமாக ஏறிடுச்சு. கிளாம்பாக்கம் அடுத்து வந்ததுனால இப்போ உங்களுக்கு மெட்ரோ வேறு, ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம் டெர்மினஸ் மெட்ரோ வேறு கட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் ப்ரப்போஸ்டு எலிவேட்டட் ஹைவே ப்ராஜெக்ட் இருக்குது. அப் டு திண்டிவனம் வரைக்கும் ப்ரப்போஸ்ட் எலிவேட்டட் ஹைவே கட்ட போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் வந்துருச்சுன்னா ஏரியா பயங்கர ரிச்சாக பாஷாக ஆயிருங்க. ஸோ சவுத் சைட் தான் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. ஃபியூச்சர் இஸ் சவுத் சைட் மட்டும் தாங்க என்ன கேட்டிங்கன்னா. சென்னை டெரிட்டரி ப்ராஜெக்ட் சிங்கப்பெருமாள் கிராஸ் ஆகி தான் இந்த ஃப்ளைஓவரே கட்டிக்கிட்டு இருக்காங்க. மகாபலிபுரம் பூஞ்சேரி ஆரம்பிச்சு அப் டு காட்டுப்பள்ளி அதானி போட்டு வரைக்கும் கட்டிட்டு இருக்க இந்த ப்ராஜெக்ட் நம்ம சிங்கப்பெருமாள் கோயில் வழியாக தான் போகுது. சைட்லேருந்து கரெக்டாக வெறும் 1.5 கிலோமீட்டரில் சிபிஆராக கனெக்ட் ஆகுது. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? டெவலப்மெண்ட்ஸ் வரப்போகிற ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ப்ரெசென்ட்டாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸாக. பக்கத்துலேயே வேலைவாய்ப்புக்கு ஜோஹோ ஆஸ்டான்ஷியா இருக்குது. மஹேந்திரா யூனிவர்சிட்டி உள்ள ஏகப்பட்ட எம்என்சி கம்பெனிஸ் இருக்குது. பலாயிரக்கணக்கான பேர் உள்ள வேலை செய்கிறாங்க. ஸோ இது எல்லாமே இவ்வளோ டெவலப்மெண்ட்டுமே நம்ம சைட்டில் இருந்து அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்குள்ளேயே கனெக்ட் ஆகுதுங்க. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு ஜிஎஸ்டி டச்சில் நீங்கள் வேறு எங்கேயுமே லேண்டு வீடு பார்க்கவே முடியாது. ஸோ வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே வீடு 45 lakhலேருந்தே கட்டியும் தராங்க. உங்களுக்கு பிளாட் வேணும்னா வாங்கிக்கிங்க. 3,500 rupees ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இண்டிவிஜுவல் ஹவுஸு ஜஸ்ட் 35 lakhலேருந்து கட்டியும் தராங்க. ஓகேவா? ஸோ வந்து பாருங்கள், பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. இப்போ உடனே ஸ்கிரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன சைஸில் பிளாட் இருக்குது அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு கண்டிப்பாக இந்த சாட்டர்டே சண்டே டேரெக்டாக ஃபேமிலியோட வந்து பாருங்கள், புக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஜிஎஸ்டி டச்லாம் பிளாட் வேறு எங்கேயும் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் ஸ்கொயர் ஃபீட் 5,500 6,000 போகும்போது இங்கே ரேட்டு கம்மியாக வரும்பொழுது
எதுக்காக இந்த வாய்ப்பை விடுறீங்க? யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உடனே ஸ்கிரீனில் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. சைட்ல இருந்து கரெக்டாக 3வது கிலோமீட்டரில் டிமார்ட் இருக்கு. இங்க பக்கத்துல ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் வேற இருக்கு. ஸோ நிறைய இருக்குங்க. வந்து பாருங்க, கண்டிப்பா சைட் உங்களுக்கு பிடிக்கும். வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 3500 ரூபா தான், மறந்துடாதீங்க. ஜிஎஸ் ரோட்ல 1 கிலோமீட்டர்ல இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். Until then, bye from GS.